கைக்குள்ளவா? This is called kidney. Kidney திருப்பி வச்சு காமிடா. யாரன்னு பாருடா. ஹார்ட் கிட்னிஸ். சும்மா எடுத்துறவா? நறுக்குடா. கட் பண்ணு. நீ தள்ளு, கைக்குள்ள இருந்து கட் பண்ணுனா. ஆக்சுவலா ஈரலோட இது டேஸ்டா இருக்கும் கறி. ஈரலுக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம், சாதம் வைக்கிறதுக்கு சுடு தண்ணி, ரசத்துக்காது தனியா போட்டி அதுலயே வச்சிருவியா ரசம்? அதை ஆஃப் பண்ணிடுங்களா, வெந்திருக்கும் தக்காளி இந்த நேரம் பிரிஞ்சிருச்சு பாரு. இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேவா, அவ்வளோதான். மிளகு ஜீரகம் இன்க்ரீடியன்ட்டு ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு ஜான்சி அரிசி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். மட்டன் லிவர் வறுவலா? மட்டன் லிவர் தாங்க. மட்டன் லிவர் வறுவல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், எதுவுமே தேவையில்ல. வத்தல், சீரகம், மிளகு வறுத்தரைச்சி பண்ண போகிறோம். அப்படிதான். இப்போ ஒரு 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 10 வத்தல். சரி, சொல்லலைன்னா ஒரு அப்புறம் நான் எதுவுமே பேசலன்னுவேன். அப்படின்னா இப்படின்னுவேன், இப்படின்னா அப்படின்னுவேன். சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம், அவ்வளோதான் போட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்ட வாசம் வரும், வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் செய்கிறது இது. வெங்காயம் நறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம், நறுக்கிட்டோம் ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சம் ஆறினோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறணும், ரசம் ஈஸியாக வச்சிடலாம். ரசத்துக்கு சுட்டுது. அடுத்த கட்ட நடவடிக்கை
இதை அரைச்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லைனா சரி இதை வச்சிடலாம். வச்சுட்டு இதை வதக்கிட்டு இதை ஆறட்டும். உட்காந்துடாத, சூடு வாங்கிட்டு. நம்ம இப்போ ஈரலை போட்டு வதக்கிடலாம். வேக வைக்கணும். ஆஹா, ஈரல் வெந்துடும், சீக்கிரமாக வந்துடும். அதுவும் சில ஈரலை பொறுத்து, அது அறுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் ஆகும். ஒவ்வொரு முத்துன ஆடுனா இது வந்து அப்பவே வெட்டி அப்பவே வாங்கிட்டு வந்தனால தேவை இருக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். மோஸ்ட்லி தேவைப்படாது. நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைம் நறுக்கி வச்சிருக்கிற ஈரல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்தா இவ்வளோ இருக்கு, ஓகேவா? அது நீங்கள் ஒரு 5 தடவை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை தன்னால் ஸ்டாப் ஆயிரும். ஒரு அளவுக்கு மேலே போடக்கூடாது, அதான் கரெக்ட். எனக்குலாம் அப்படி தான் வரும். இனி ஈரல்லேருந்தே தண்ணி விடும், கொஞ்ச நேரம் மூடி அப்படியே வேக வச்சிடலாம். சரி, கொஞ்ச நேரம் வேகட்டும், சிம்மில் இருக்கு. இந்த நேரம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, இதெல்லாம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரையணும்னு வேண்டாம். போதும், ஓகேவா? இந்த இது போதும், ஓகேவா? நெல் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது வந்து ரசத்துக்கு மிளகு, சீரகம், This is Madam Jansi Madam. இட்லி பொடி இல்லடி, மிளகா பொடி, வறுத்த மசாலா. வறுத்து அரைச்சோன்னா வாசமா இருக்குல்ல?
இருக்கும் ஃப்ளேவர். வறுத்தரைச்சா எப்போவுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சும்மாவும் போட்டு செஞ்சுருக்கலாம். என்னடி கேட்கல? நான் கட் பண்ணாலே ஜூஸா ஒடிஞ்சு. ஹலோ, நான் சொன்னது கேட்டுதா? பண்ணிட்டோம். நிறைய தண்ணி வந்துச்சுல. நம்ம சொட்டு தண்ணி கூட ஊற்றல. தண்ணி ஊற்றாம அதுலேருந்து வர்ற தண்ணியிலேயே வேக வச்சோம் வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பொறுமை கொஞ்சம் அவசியம். கிடு வேகணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க. இல்லை டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே வேக விடுங்க, வெந்துடும். ஈஸியாக வேகும். நான் வெந்தோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக சுட்டு விட்டுட்டான். சரி, இப்போ இந்த மசாலாவையும் தூக்கி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை. அப்போ தான் நல்லா உரப்பு எல்லாம் சேர்ந்து பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, போட்டாலே கலர்ஃபுல்லாயிரும். மனமாக இருக்கும். நான் இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல, வெறும் இதுதான். வெங்காயம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிரும். அந்த அளவு நம்ம மூடி வச்சு அப்பப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். சரிஞ்சு போச்சு. மூடி வச்சுக்கலாம். சிம்லே வைங்க. மூடி வைக்கும்போது சிம்லே வைங்க. பெரிய சிம்னா கரைஞ்சு போயிடும். ஓப்பன் பண்ணிடலாமா? சும்மா புகையா ஆக்கலாம். சாப்பிட்டோம்ல, கொஞ்சம் சுட சுட போட்டுருவான். அப்புறமா காதுல இருந்து புகையா கிளம்பும். ட்ரை திஸ். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டா நல்லா இருக்கும். புகையா கிளம்புதே. புகை விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான். எனக்கு அதான் பிடிக்கும். வெந்திருக்கா? பார்க்க தானே கொடுத்தேன். உனக்கு எது பிடிக்கும்? நான் தட்டுல எடுத்து திங்கவா கொடுத்தேன்? வா. எப்படி இருந்தது பாப்பு? வெந்துருச்சா? இப்ப நான் கிட்னியாலாம் பறக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் பிரியறதால சிம்லயே வச்சுட்டு இறக்கிடலாம். ஓகே, உப்பு வரப்பலாம். நீங்க ட்ரை. முடிஞ்சது அது. இப்போ எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? பக்கா. சூடும் என்னால அமுக்க முடியாது. சூடும். இப்போ நீங்களா சூடுன்னு சொல்றீங்க. சூடுன்னு தான் சொன்னேன். சூடுன்னு சொல்றீங்க. அது வாங்க காது. ஏன் காது தான்? காய காதுலாம் இல்ல. ஏவா? யா, செமையா இருக்கு.